ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு கடோ உபனிஷதம். இப்ப இந்த கடோ உபனிஷத்துல கடந்த வகுப்புகள் மூலமாக 2வது பகுதியில முதல் அத்தியாயத்தை நிறைவு செய்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா 2வது பகுதியில 2வது அத்தியாயத்தை பார்க்க போறோம். இப்ப இந்த 2வது அத்தியாயம் தான் மிக முக்கிய விஷயத்தை பேசப் போகுது. நசிகேதனுடைய 3வது கேள்வி என்ன? மரணத்துக்கு பின்னால் என்ன நடக்குது? அதுதானே கேட்டான். 3வது கேள்வி, மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற நிலை என்ன அப்படின்னு கேட்டான். அப்ப மரணத்துக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை இனி வருகின்ற இந்த 2வது அத்தியாயம் விரிவாக விளக்கப் போகிறது. இப்ப நம்மிடத்துல இருவர் இருப்பதாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த இருவரை நம்ம பொதுவாக ஜீவன், ஆத்மா அப்படின்லாம் நம்ம சொல்றோம் புரிதலுக்காக. ஆனா இங்க ஜீவாத்மா, பரமாத்மா அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. ஒரே ஆத்மா தான் இருக்குது. ஆனா அது ஜீவன் என்று ஏன் சொல்றோம் அப்படின்னா, அது மனமும் பிராணனும் சேர்ந்ததுனால ஜீவன் என்று சொல்றோம். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். ஏன்னா இங்க ஜீவன் அப்படின்னா உயிர்னு அர்த்தம். அப்ப அந்த உயிர்ங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கு நம்ம இடத்துல அப்படின்னா, பஞ்ச கோஷங்கள்ல இந்த உடலை தவிர மற்ற 4 கோஷங்களாக இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இடத்துல 5 கோஷங்கள் இருக்கு. அதுல இந்த உடல்ங்கிற ஒரு கோஷத்தை தவிர மீதி என்னென்ன இருக்கு? பிராணன், மனசு, புத்தி, ஆனந்தம் அப்படிங்கிற 4 கோஷங்களையும் சேர்ந்தது தான் ஜீவன். அப்ப அந்த ஜீவனும் இந்த உடலும் சேர்ந்தது தான் நாம். அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க நம்ம இடத்திலே இருவர் இருக்கின்றார். ஒன்று ஜீவன், மற்றொன்று ஆத்மா என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதுல இந்த ஜீவன் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆத்மா இந்த செயல்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கின்றது என்பதாகத்தான் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த உடல் வீழ்ந்த பிறகு, இந்த உடம்பு விடுபட்ட பிறகு, இந்த மனசு, பிராணன், புத்தி மற்றும் உயிர் போன்ற பல தொகுப்புகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஜீவன் என்ற ஒன்றாக இருப்பதினால அது இந்த உடம்பை விட்டு பயணத்தை தொடர்கிறது. இந்த உடம்பை விட்டு அது வெளிக்கிளம்பிவிடும். அதுதானே பிராணன், மனசு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெளிவாவே புரிய வச்சிருக்கேன். இந்த உடம்பு விடுபடும் போது இந்த பிராணனும் மனசும் வெளியே கிளம்பிடும். அப்பதான் நம்முடைய ஆசா பாசங்களை எடுத்துக்கொண்டு போகும். அது மீண்டும் அடுத்த பிறவிக்கு வரும். ஏன்னா அந்த ஆசையின் காரணமாக உடலை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த பூமியில் வாழும்போது நாம் செய்த எல்லா செயல்களுக்கும், நாம் பெற்ற அத்தனை அனுபவங்களுக்கும் ஏற்றவாறு அடுத்த பிறவியிலே நமக்கு மனிதனாகவோ அல்லது வேறு ஒரு உயிரினமாகவோ பிறக்க வேண்டியதாக இருக்கும். அப்ப ஜீவனினுடைய இத்தகைய மாற்றங்களால் ஆத்மா என்றும் பாதிக்கப்படுவதில்லை என்பதை நம்ம பார்த்தோம். ஏன்னா ஆத்மா இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக மட்டுமே இருக்குது. இதில் சம்பந்தப்படாமல் இருக்குது. ஆனா ஜீவன் தான் என்ன பண்ணுது? விவகாரங்களுக்குள்ள சம்பந்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க வருவதும் போவதும் எது? ஜீவன் தான். ஆனா வருவதும் போவதும் இல்லாமல் அப்படியே சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பது எது? ஆத்மா தான். அப்ப இங்க யமதர்மராஜன் என்ன சொல்றாரு? அந்த ஆத்மாவே நீ, அதுவே நீ என்ற ஒரு உயர்நிலை தியானத்தை பற்றி இங்கு உபதேசிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உயர்நிலை தியானம் என்பது என்ன? சதா நம்ம அதுவாத்தான் இருக்கிறோம் என்று நம்மை நாம் உணர்வதுதான் தியானம். தியானம்னு உடனே ஏதோ சம்மணம் போட்டு சின்முத்திரையில உட்காந்துக்கிட்டு எதையோ நினைத்து கொண்டிருப்பது அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு போயிடக்கூடாது. இங்கு தியானித்தல் அப்படின்னா தன்னையே தான் தியானிப்பது, அவ்வளவுதான். அந்த அடிப்படையில புரிஞ்சுக்கணும். அப்படி இந்த அத்தியாயம் என்ன பண்ணுதுன்னா, அந்த அதுவே நீ என்ற ஒரு உயர்நிலை தியானத்தை ஒரு 3 கோணங்களில இங்க ஆராய போகுது. அப்ப இந்த அத்தியாயம் ஆத்ம அனுபூதி பெற்ற மகான்களால் மிக சிறப்பாக விளக்கப்படுவதாகவே பார்க்கப்படுது. அதுல நாம இப்ப முதல் மந்திரத்தை பார்க்க போறோம். முதல் மந்திரம், புறமே ஏகாதச துவாரம் அஜஸ்யாவக்ர சேத்தசா அனுஷ்டாயன சோச்சதி விமுக்தச்ச விமுச்சியதே ஏதத் வைத்தத்.
இந்த முதல் மந்திரம் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இந்த உடம்ப வந்து ஒரு நகரம்ங்குது. புறமே ஏகாதச துவாரம். இந்த உடம்பு என்னும் நகரத்துக்குள்ள 11 வாசல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. துவாரம் அப்படின்னா நுழைவாயில் அல்லது ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல சொன்னா ஹோல்ஸ், தமிழ்ல ஓட்டை. அத வந்து வாசல்கள் என்று நம்ம சொல்றோம். 11 வாசல்கள் உடையதான இந்த உடம்பு பிறப்பற்ற மாறுபாடற்ற உணர்வை உடைய ஆத்மாவின் கருவியாகும். 11 துளைகளைக் கொண்ட அதிசயமான இந்த உடலிலே அரசனான ஆத்மா மூச்சு நிற்கும் வரை இந்த உடலிலேயே இருந்து கொண்டிருக்கும். இந்த உடல் அழியும் போது இந்த உடலிலிருந்து விடுபட்டு விலகும். அப்பொழுது ஐம்புலன்களும் அதற்கான 5 உணர்வுகளும் அழிந்துவிடும். இந்த உண்மையை அறிபவன் அவனது மூச்சு நிற்கும் முன்னரே தனது சொல்லிலும் செயலிலும் ஒரு ஒழுங்கை உண்டாக்கிக் கொண்டு தன்னிடம் உள்ள குற்றங்களை எல்லாம் களைந்து அந்த தூய அறிவாகிய ஆத்மாவை தன்னுள் தியானித்து அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபடுகின்றான். இவன் மட்டுமே பிறவா பெருநிலையை அடைகின்றான். நீ கேட்ட பொருள் அதுவே என்று அறிவாயாக என்பதாக யமதர்மராஜன் இந்த முதல் மந்திரத்திலே மிக அருமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அப்போ நாம புரிஞ்சுக்கணும். இங்க வந்து யமதர்மராஜன் என்ன சொல்றாரு? 11 வாசல்களை உடையதான இந்த உடம்பு அப்படிங்கிறாரு. நமக்கு சந்தேகம் வரும். அது எப்படிங்க? உடலுக்கு வந்து 9 வாசல் தானே, 9 ஓட்டைகள் இருக்கதா தானே நான் படிச்சிருக்கிறேன். இப்ப என்ன திடீர்னு 11 வாசல்கள் அப்படிங்கிறீங்கிற மாதிரி நிறைய பேர் குழப்பம் அடைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம தான் நிறைய படிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம என்ன 1, 2 படிச்சுட்டு வந்திருக்கிறோம். நிறைய விஷயங்களை படிச்சுட்டு வந்திருக்கோம். பழமொழி வேற இருக்கு. உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. அப்ப உடம்புக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல் அப்படிங்கிற பழமொழியோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் கூட இந்த உடலிலே 9 வாசல்கள் தானே இருக்கின்றது அப்படிங்கிற சந்தேகம் சிலருக்கு வரலாம். அப்ப நாம் இந்த 11 வாசல்கள் என்னென்ன அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடுவோம். இந்த உடம்பு வந்து 11 வாசல்களை உடைய ஒரு நகரம், ஒரு புறம் என்பதாகவே இங்கு சொல்லுது. அதாவது புறம்னா ஒரு நகரம் என்று அர்த்தம். அந்த மாதிரி இங்க சொல்லுது. புறம்னா நீங்க வெளியே அப்படி நினைச்சுக்க கூடாது. அதாவது லக்ஷ்மிபுரம், அந்த புறம், இந்த புறம்லாம் ஊர்ல பேர் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த நகரம் என்று பெயர். அந்த மாதிரி உடைய ஒரு நகரம் என்பதாக இந்த மந்திரம் பேசுது. அப்போ இந்த 9 வாசலுக்கு பதிலா 11 வாசல்கள் பேசுது. அது என்னென்ன அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா, 2 கண்கள், 2 காதுகள், 2 மூக்கு துவாரங்கள் 6 ஆச்சுங்களா? வாய் 1 7, குறி குதம் நம்முடைய ஆசன வாயிலும் சிறுநீர் கழிக்கிற 2 ஹோல்ஸ் இருக்கு. அப்போ 9 ஆச்சு. இந்த 9 தான் நம்ம நடைமுறையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க 11 சொல்லுது. அப்ப இன்னும் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து தொப்புளும் உச்சந்தலையில் உள்ள இன்னொரு ஓட்டையும் சொல்லுது. தொப்புள் ஹோல்ஸும் நம்முடைய தலையில உச்சந்தலையில் இருக்கிற ஒரு ஓட்டையும் ஒரு வாசலையும் சொல்லுது. இப்ப உண்மையிலேயே நமக்கு 11 வாசல்கள் இருக்கு. இப்ப இந்த 11 வாசல்கள்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உச்சந்தலையில நம்ம பிறக்கும் போது ஒரு ஹோல்ஸ் இருந்தது. ஆனால் அது நம்ம வயதாக வயதாக மூடி விட்டது. அது மூடிடுச்சுங்கிறதுனால அந்த ஓட்டை இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஓட்டையின் வழியா தான் நம்ம உள்ளேயே வந்தோம். இந்த உடம்புக்குள்ளேயே நம்ம நுழைஞ்ச பகுதி எது? உச்சந்தலையில் உள்ள பிரம்மரந்திரம் என்கின்ற அந்த ஹோல்ஸ் வழியா தான் இந்த உயிர் உள்ள நுழைஞ்சுது. இந்த உணர்வு உள்ள நுழைஞ்சுது. அப்பதான் இந்த உடம்புக்கு வந்து உயிர் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த உச்சந்தலைங்கிற ஒரு ஓட்டையும் இங்க ஹோல்ஸையும் இங்க சொல்லுது. அது ஒரு துவாரம். அப்புறம் தொப்புளுக்குள்ள ஒரு ஓட்டை இருந்தது. எப்படி தொப்புளுக்குள்ள இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? அம்மாவுடைய வயிற்றிலிருந்து தானே விடுபடுறோம். அம்மாவுடைய கர்ப்பப்பையிலிருந்து வெளியே வரும்போது நமக்கு தொப்புள் கொடி இருக்கு. அந்த தொப்புள் கொடி என்ன பண்ணுது? அம்மாவுடைய சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு ரசமாக மாத்தி சத்தாக மாறி அந்த தொப்புள் கொடி வழியா தான் நம்ம உடம்புக்கு போகுது. இந்த பிண்டம் வளர்வதற்கு ஆதாரமாக அம்மாவுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் தொப்புள் கொடி வழியா தான் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, கடத்தப்படுது. அப்ப அந்த மாதிரி நம்முடைய உடம்புக்குள்ள இந்த சக்திகள் எல்லாம் நுழைஞ்சி போற ஒரு ஓட்டை இருக்கு, ஒரு ஹோல்ஸ் இருக்கு. அதுதான் தொப்புள்
பட் இப்ப நமக்கு அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே என்ன ஆகும்? குழந்தை பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி விட்டு, அங்க ஒரு கிளிப்பு போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் நாளாக நாளாக அது அப்படியே மூடிக்கும். அப்போ இந்த 2 ஓட்டை நமக்கு வந்து மூடப்பட்டு விட்டது. தொப்புள் கொடியினுடைய ஹோலும் அடைச்சுக்கிச்சு. அப்புறம் மேல வந்து நமக்கு உச்சந்தலையில இருக்கிற ஹோலும் அடங்கிக்கிச்சு. ஆனா என்னன்னா, இந்த தொப்புள் கொடியில இருக்கிற ஓட்டை வந்து முழுமையா அடைச்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நுண்ணிய ஹோல். அத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நமக்கு வயிறு வலிக்குது அப்படிங்கும்போது, தொப்புள்ல எண்ணெய ஊத்தி ஒரு மசாஜ் பண்ணி விட்டுட்டு, தொப்புளுடைய ஹோல்க்குள்ள வந்து கொஞ்சம் லைட்டா எண்ணெய ஊத்தி வைப்பாங்க. அந்த குழியில, தொப்புள் குழியில. அப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல அந்த தொப்புள் குழிக்குள்ள அந்த எண்ணெய் எல்லாம் உறிஞ்சிடும். உள்ள போயிடும். அப்ப நமக்கு என்ன புரியுது? ஓ! அப்ப வந்து இதுக்குள்ள ஒரு சின்ன ஹோல் கண்ணுக்கு தெரியாம ஒரு நுண்ணிய ஹோல்ஸ் இருக்குங்கிறது நமக்கு புரியுது இல்லையா? அப்ப அது மாதிரி இந்த 11 வாசல்களை இங்க வந்து இந்த மந்திரம் பேசுது. அப்ப இந்த 11 வாசல்கள்ல நமக்கு குழப்பம் வந்துடக்கூடாது. அப்ப இந்த மந்திரம் என்ன இங்க சொல்லுதுன்னா, புறமே ஏகாதச துவாரம் 11 வாசல்களை உடைய ஒரு நகரம். இந்த உடல் வந்து 11 வாசல்களை கொண்ட ஒரு நகரம் என்பதாகவே இங்க பாக்குது. அப்ப இந்த உடம்பை வந்து இது ஏன் நகரமாக கூறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உண்மையிலேயே ஒரு நகரம் அப்படின்னா நமக்கு என்னென்ன செயல்பாடுகள் இருக்குமோ அத்தனையும் இந்த உடம்புக்குள்ள இருக்கு. இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய செயல் கருவிகள் எல்லாம் என்ன பண்ணுது? எல்லா வேலைகளையும் செய்யுது. ஒண்ண உண்டாக்குது, ஒண்ண அழிக்குது. அந்த செயல்முறைகள் எல்லாவற்றையும் இங்க உடம்புக்குள்ளேயே நடக்க வேண்டிய வேலையை செய்யுது. அதனால இத நகரம் என்று மகான்கள் சொல்றாங்க. புறத்துல நம்ம என்னென்ன செய்றோமோ, சேமிப்புறோம், செலவு செய்றோம். நம்ம சமுதாயத்துல எப்படியெல்லாம் வாழ்றோமோ, அந்த வாழ்வுக்கு தேவையான அத்தனை செயல்பாடுகளும் ஒரு நகரத்துல இருக்குமோ, அத்தனை வேலைகளும் நம்ம உடம்புக்குள்ள நடந்துகிட்டு இருக்குங்கிறத ஒரு பூடகமாக மகான்கள் வந்து இந்த உடலை பார்க்குறாங்க. ஆனா அப்படிப்பட்ட உடம்பினுடைய மகத்துவத்த மகான்கள் பல வகைகள்ல கூறினாலும் கூட, இன்னும் சில சித்தர்கள் இத பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? "காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. மாயனார் குயவன் செய்த மண்பாண்டம் ஓடடா" அப்படின்னு சித்தர் பாடல் இருக்கு. இந்த காயமே இது பொய்யடான்னா, காயம்னா இங்க உடல். இந்த உடல் வந்து உண்மையிலே இல்லப்பா, இது பொய்யி. அதுவும் வெறும் காற்றடைத்த பையி. மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடடாங்கிறார். அப்போ ஒரு மண்பாண்ட ஓடு மாதிரி எப்ப வேணா உடைஞ்சு போகும். இப்ப மண்பாண்டத்துல செய்யப்பட்ட பானை என்ன ஆகுது? பயன்பாட்டுக்கு இருக்கு. ஒரு நாள் உடைஞ்சு போகுது. அது மாரி இந்த ஓடு என்ன பண்றது? இந்த மனித உடல்ல வந்திருக்கிற இந்த ஓடும் ஒரு நாள் உடைஞ்சு போகும். ஆகவே இது பொய்யிப்பா, இத புடிச்சுக்கிட்டு அலையாத அப்படின்னு சொல்றாரு சித்தர். அப்ப இந்த உடல் வந்து நிரந்தரமானது என்று நினைத்து, இந்த நிலையற்ற உடலை நாம் வளர்ப்பதற்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஆடை அணிகலன்கள், வாசனை திரவியங்கள், அலங்கார பொருட்கள், அப்புறம் அது மட்டும் போதாது என்று உடற்பயிற்சிகள், உடலை காப்பாற்றிக் கொள்வதற்கான காயகல்ப லேகியங்கள் என இந்த உடலுக்காக நம்ம கவனம் செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். காரணம், இந்த உடல் வந்து நிலையாக இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். அதை வளர்த்து பாதுகாக்கிறோம். ஆனா உண்மையில அப்படி இது நிலையாக இருக்குதான்னா இல்லையே. எப்படி பாதுகாப்பு பண்ணாலும் ஒரு நாள் போயிடுதுல்ல. அப்ப இங்க பராமரிச்சாலும், பராமரிக்காவிட்டாலும் ஒரு நாள் அது போகத்தான் போகுது. அப்ப அதனுடைய முக்கியத்துவம் எதற்காக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இங்க ஞானம். இத பத்தி மகாபாரதத்துல யக்ஷ பிரஸ்னம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. மகாபாரதத்துல யக்ஷ பிரஸ்னம் அப்படின்னா, ஒரு யக்ஷன் வந்து கேள்வி கேட்பதாக. பிரஸ்னம்னா கேள்வி. யக்ஷன்னா ஒரு அசுரன் அர்த்தம், ஒரு அரக்கன் அர்த்தம், அல்லது ஒரு கண்ணுக்கு தெரியாத அசரீரி, தேவதை அப்படின்னு பொருள். எப்படி வேணா பொருள் புரிஞ்சுக்கலாம், யக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு. அப்ப இந்த யக்ஷ பிரஸ்னம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு, மகாபாரதத்துல இருக்கு. அதுல வந்து கேள்வி பதில் பகுதிகள் நிறைய இருக்கு. அந்த கேள்வி பதில் பகுதியை பார்த்தீங்கன்னா, மிக உயர்ந்த தத்துவங்களை விதைகளாக கொண்ட ஒரு பெட்டகம் என்று அதை பார்க்கலாம். ஏன்னா அதுல வந்து யார் கேள்வி கேட்கறாங்க தெரியுமா? யக்ஷ பிரஸ்னத்துல கேள்வி கேட்பவன் வந்து சாட்சாத் யமதர்மராஜன் தான் கேட்கிறார் மகாபாரதத்துல. அப்ப யமதர்மராஜன் கேள்வியை கேட்கும்போது, யுதிஷ்டிரர் இருக்கார் இல்லையா? தர்மராஜா, யுதிஷ்டிரர். பஞ்சபாண்டவர்களுடைய அண்ணன். எல்லாருக்கும் அண்ணன் அவர்தான். அந்த யுதிஷ்டிரர் என்ன பண்றாருன்னா, தர்மபுத்திரர் அதற்கு பதில் அளிக்கிறார் மகாபாரத கதையில. அந்த கதையினுடைய அந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் தண்ணி தாகத்துல ஒரு குளத்துல போய் தண்ணி குடிக்க போவாங்க. அப்ப இந்த யக்ஷன் ஒரு கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொன்னா தண்ணி குடிக்கலாம். இல்லன்னா அந்த தண்ணி குடிக்கும் போதே மயங்கி விழுந்துருவாங்க. அவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த தண்ணி குடிச்சிட்டு சாக வேண்டியதுதான். அப்ப இந்த மாதிரி மத்த தம்பிமார்கள் எல்லாம் போய் தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக முயற்சி பண்ணி யக்ஷன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம
அந்த தண்ணியை குடிச்சு குடிச்சு மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்துட்டாங்கிறத விட எல்லாம் இறந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. அப்புறம் என்னடா தம்பிங்கெல்லாம் போனவங்கள காணோமே அப்படின்ட்டு யுதிஷ்டிரர் வந்து அவரும் தேடிக்கிட்டு போகும்போது தான் தம்பிங்கெல்லாம் அங்க குளத்தின் ஓரத்துல இறந்து கிடப்பதை பார்க்குறாரு. அப்ப என்னடா இறந்துட்டாங்களே, என்ன நடந்தது? இந்த தண்ணீல ஏதோ விஷம் கலந்திருக்குமா? அப்படின்னு ஒரு பயத்துல இந்த தர்மபுத்திரர் வந்து யுதிஷ்டிரர் வந்து சுத்தி சுத்தி பார்க்கும்போது, திடீர்னு ஒரு அசரீரி கேட்குது. அந்த அசரீரி தான் யமதர்மராஜன் வந்து பேசுறார். அங்கிருந்து கேட்கிறார். அப்ப அந்த யமதர்மராஜன் என்ன சொல்றாருன்னா, அந்த கேள்வி பதில் பகுதி ரொம்ப அருமையா அமைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகில நடக்கக்கூடிய அனைத்து விதமான அநியாய அவலங்களையும், அத்துடன் அனைவரிடமும் காணப்படுகின்ற தார்மீக அத்துமீறல்களையும் சுட்டிக்காட்டி, அதன் நெறிமீறிய நடப்புகளை எல்லாம் நிதர்சனப்படுத்தும் ஒரு விவாதமாகவே இந்த யக்ஷ பிரஸ்னம் அன்று பார்க்கப்பட்டது. அப்ப பார்த்துக்கங்க, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோர்கள் வந்து மகாபாரதத்துல மனிதனுடைய வாழ்க்கை முறையில நடக்கின்ற அவலங்களையும் அத்துமீறல்களையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இங்க வந்து யமதர்மராஜன் வந்து அதை கேள்வியாக கேட்பதற்கும், தர்மபுத்திரரான யுதிஷ்டிரர் வந்து அதற்கு பதிலளிப்பதாகவும் அந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இடத்த நம்ம ஆழமா படிச்சோம்னா நமக்கு எவ்வளவு புரிதல்கள் வரும். அது அவ்வளவு அருமையான தத்துவ பெட்டகம் என்று மகான்களால் போற்றப்படுது அந்த இடத்த. அதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் இப்ப இங்க பார்க்க போறோம். அந்த யமதர்மராஜன் தர்மரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரே ஒரு கேள்வி, நிறைய இருக்கு. நூத்துக்கணக்கான கேள்வி அங்க கேட்கப்படுது மகாபாரதத்துல. அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த சாப்டர் நமக்கு முடிக்க முடியாது. அப்ப அதனால ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார். தர்மபுத்திரரே, இந்த உலகில் மிகவும் வியப்பான மற்றும் ஆச்சரியமான விஷயம் எது என்று கூற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்ட உடனே யுதிஷ்டிரர் வந்து அருமையா பதில் தரார். ஐயனே, மனிதன் அன்றாடம் தன்னை சுற்றி நடக்கின்ற பல்வேறு விதமான இறப்புகளை பார்க்கின்றான். ஆனாலும் தான் மட்டும் நிலையாக இருக்கப் போகின்றவன் என்பதாக நினைத்துக் கொள்கின்றான். இதைவிட ஆச்சரியமான விஷயம் வேறு ஏது இருக்க முடியும் என்பதாகவே பதிலளிக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வியப்பான ஆச்சரியமான பதிலை கேட்டு அசந்து போகிறார் யமதர்மராஜன். அப்ப இதைதான் நாமளும் புரிஞ்சுக்கணும். எதுக்காக இதை வந்து இங்க நம்ம பேசுறோம்? மரணத்துக்கு பின்னால் அப்படிங்கிற டாபிக்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மரணம் என்பது என்னவோ தனக்கு மட்டுமே வராதுங்கிற மாதிரி நிறைய மனிதர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். தான் மட்டும் என்னமோ 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் இங்க வாழ்ற மாதிரி ஒரு கற்பனையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறார்கள். ஆனா எப்ப வேணா மரணம் வரலாம், எப்படி வேணா வரலாம். இப்ப கடந்த முறை பாத்தீங்கன்னா கொரோனா வந்து நிறைய பேரை கொண்டு போச்சு. இப்ப என்னமோ ஒரு புது கிருமி பரவிக்கிட்டு இருக்காமா சைனாவுல. அது வந்து எத்தனை பேரை கொண்டு போக போதோ. அப்ப இது மாதிரி மரணம் என்பது எப்படி வேணா வரலாம். அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ளும் போது அதனுடைய தாத்பரியம் என்ன என்பதை தான் இந்த நூல் விளக்குது, இந்த உபனிஷத்து விளக்குது. அப்ப இந்த நிலையற்ற அழியக்கூடிய உடலை கொண்டுதான் ஒருவன் ஆத்மாவை அறிவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மரணத்துக்கு முன்னாலே மேற்கொள்ள வேண்டும். அப்படி மரணத்துக்கு முன்னால் மேற்கொள்ளும் போதுதான் மரணத்துக்கு பின்னால் அவன் அடையக்கூடிய நிலை அவனுக்கு தெரியும். அது தெரியாம அவன் மரணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி முயற்சிகளை மேற்கொள்ளாமல் மரணத்தை அடைந்தான் என்றால் அவன் மீண்டும் வேறொரு உடலிலே வந்து அடுத்தடுத்த பிறவிகளை அடைந்து கொண்டே இருப்பான். அவன் தான் மரணத்திலிருந்து மீண்டும் மரணத்துக்கு போகின்றான் என்பதாக நம்ம கடந்த அத்தியாயத்திலையும் பார்த்தோம். அப்ப இங்க யாருக்கு வந்து மரணமற்ற பெருவாழ்வு கிடைக்கும்? புத்தி சக்தி விழித்துக் கொண்டவன் இந்த உடலை பேணுவதின் உயரிய நோக்கம் அந்த ஆத்மாவை தன்னுள் உணர்வதில் தான் இருக்கின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள்கிறான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உடலை கொண்டு தன்னுள் அந்த ஆத்மாவை உணர்ந்து கொண்ட உத்தம ஞானியான திருமூலரும் தன்னுடைய திருமந்திரத்துல இதை சொல்றார். அந்த திருமந்திர பாடல் என்ன அப்படின்னா, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று ஒரு திருமந்திர பாடலை திருமூலர் பாடுகிறார். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருங்க? இந்த உடம்ப வந்து நான் இது வரைக்கும் ஒரு இழுக்கா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பயனற்ற பொருளா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த உடம்பினுக்குள்ளே ஒரு உத்தமன் கோயில் கொண்டிருக்கின்றான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். உடம்பினுக்குள்ளே உருபொருள் கொண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அப்ப இந்த உடம்பை உண்மையிலேயே நாம பராமரிக்கணும், அதை பேணணும் அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? உத்தமனை
உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இருக்கணும். சும்மா வெளியே மேக்கப் போட்டுக்கிட்டு போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. அது புறத்துல இந்த உடலை நம்ம பராமரிக்கிறதுனால எந்த பயனும் இல்ல. இந்த உடலை வைத்துக்கொண்டு அகத்திலே அந்த ஆத்மாவை நாம் உணர முடிந்தால், இந்த பிறவியின் மகத்துவம் நமக்கு புரியும். இல்லன்னா இந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியாம நீந்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப இங்க இந்த உபனிஷத்து என்ன சொல்ல வருது? உடம்பை ஒரு ஆத்மாவின் கருவியாக கூறுது. இதையே ஔவை பிராட்டி சொல்லும்போது, திருமூலர் எப்படி சொன்னாரோ, அது மாரி ஔவை பிராட்டி ஒரு பாடல் பாடியிருக்காங்க. "உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண்" அப்படின்னு ஔவையார் சொன்னது போல, இந்த உடம்பினுடைய உண்மையான உபயோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மாவை அறிவதற்காகத்தான். அது தெரியாம இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம புறத்துல என்னதான் ஆடம்பரமா அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாலும், அது அழியக்கூடியதுதான் என்றே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். அப்போ இந்த உடம்பை நம்ம வெறுக்கவோ அல்லது அது ஒரு தடையாகவோ கருதாம, ஆத்மாவை உணர்வதற்காக இறைவன் நமக்கு கொடுத்துள்ள ஒரு உன்னதமான கருவிதான் இந்த உடம்பு என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அந்த நிலையில நாம இந்த உடம்பை கொண்டு ஆத்மாவை நம்முள் நாம் உணர வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம் என்பதாக பார்க்கிறோம். அப்போ இங்க நம்ம எப்படி வெளியே பார்க்கிறோம்? சமுதாய வாழ்க்கை, கோயில், கல்வி, போக்குவரத்து, நதிகள், உணவு, உற்பத்தி, சுத்திகரிப்பு அப்படின்னு எவ்வளவு புற விஷயங்கள் இருக்கோ, நம்ம வெளியே இந்த உலகத்துல, சமுதாயத்துல என்னென்ன பார்க்கிறோமோ, அத்தனையும் இந்த உடம்புக்குள்ள இருக்கு. அதனால தான் இந்த உடம்பை ஒரு புறம் என்பதாக சொல்கிறார். இந்த மந்திரம் நமக்கு என்ன சொல்லுது? அதாவது புறமே ஏகாதச துவாரம் அஜஸ்யா வக்ர சேத்தசகா. அப்ப 11 வாசல்களை உடைய ஒரு நகரம் என்பதாக நம்ம இந்த உடம்பை பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ள எல்லாமே இருக்குது இல்லையா? உற்பத்தி இருக்கு, கழிவு இருக்கு, சுத்திகரிப்பு இருக்கு. இந்த உடம்புக்குள்ளேயே நதி மாதிரி நமக்கு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த உடம்புக்குள்ளேயே போக்குவரத்து இருக்கு. உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ரத்தம் போய் வந்துகிட்டு இருக்கு. அப்ப வெளியே நம்ம என்னென்ன பயன்பாட்டுக்குள்ள ஒரு நகரத்துல நம்ம நடைமுறைப்படுத்துறோமோ, அந்த புறத்திலே நம்மால் உண்டாக்கப்பட்ட அந்த சமுதாய கட்டமைப்பையே நம்முடைய முனிவர்கள் அந்த காலத்துல விஞ்ஞானத்தினுடைய துணை இல்லாமல் இந்த உடலை கொண்டே உண்டாக்கி இருக்கின்றார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையையும் நம்மால் உணர முடியுது. ஏன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இத்தனை விஷயங்களும் ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கு. அவ்வளவு அருமையான வேலையை இந்த உடம்புக்குள்ள இருந்து அந்த பரமன் செஞ்சு கொண்டிருக்கிறான், அந்த இறைவன் செய்து கொண்டிருக்கின்றான் என்று நம்ம பார்க்கிறோம். இதை சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லும்போது கூட எப்படி சொல்லுதுன்னா, இந்த உடம்பை வெறும் நகரம் என்று சொல்லாம பிரம்மபுரம் அப்படின்னே சொல்லுது. பிரம்மபுரம், எங்கேயாவது வெறும் புறம் அப்படின்னு சொல்லுது. இந்த மந்திரம் கடோபனிஷத்து வெறும் ஏகாத்வாதசபுரம்னு சொல்லுது. 11 வாசல்கள் உடைய நகரம் அப்படின்னு இங்க சொல்லுது. சாந்தோக்கிய உபனிஷத்தம் பிரம்மபுரம் அப்படின்னு இந்த உடம்பை போட்டுருது. பிரம்மபுரம் அப்படின்னா என்ன? இறைவன் வாழும் நகரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க இந்த அத்தியாயத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்? அதுவே நீ தத்துவம் அசி என்ற மகா வாக்கிய உபதேசத்தை தான் நாம் இங்க ஒரு தியான பகுதியாவே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆத்மா வாழுகின்ற ஒரு வீடு தான் இந்த உடம்பு. ஆத்மாவினுடைய இருப்பிடம் தான் இந்த உடம்பு அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதானே திருமூலர் இன்னொரு பாடல்ல சொல்றாரு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். ஜீவன்னா என்ன? இந்த உயிர், உடம்புல இருக்கின்ற பிராணன், மனசு, புத்தி அப்படிங்கிற உடலை இயக்கி கொண்டிருக்கின்ற ஒரு உயிராற்றல் இருக்கு, ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் தான் இங்க வழிபடக்கூடிய சிவம், சிவலிங்கம். அப்ப அததான் இங்க திருமூலர் அழகா சொல்றாரு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அப்ப வெளியே போய் ஏதோ ஒரு சிவலிங்கத்தை வழிபாடு பண்றது முக்கியம் இல்ல. நமக்குள்ள இருக்கிற உயிரை, அந்த ஜீவனை நம்ம சிவலிங்கமா வழிபாடு பண்றதுதான் பிறவி பயன் அடைவதற்கான பாதை என்று மகான்கள் சொல்றாங்க. இது நமக்கு புரியுறது இல்ல. சிவலிங்கம்னா வெளியே எங்கேயோ இருக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வெளியே இருக்கிற சிவலிங்கம் எல்லாம் உண்மையிலே என்ன தெரியுமா? சித்தர்களுடைய சமாதி. அந்த சித்தர் உடம்பை விட்ட பிறகு அவரை அங்க கொண்டு போய் பூமியில புதைச்சி அது மேல ஒரு சிவலிங்கத்தை வச்சிடுவாங்க. அந்த சித்தரை போற்றுவதற்காக, மரியாதை செலுத்துவதற்கான ஒரு நிமித்தம், ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துறாங்க. அவ்வளவுதான். ஆனா அந்த உடம்புலயோ அந்த லிங்கத்திலயோ ஒண்ணும் இல்லை. அது ஒரு அடையாள சின்னம், அவ்வளவுதான். உண்மையான சிவலிங்கம் எங்க இருக்கு?
நம்மிடத்திலேயே இருக்கு. நம்முடைய உயிராற்றல் தான் ஜீவன் சிவலிங்கம். இதை யார் சொல்றா? திருமூலர் சொல்றாரு. ஏதோ ரோட்ல போறவன் வர்றவன் சொன்னா கூட நம்ம உதாசீனப்படுத்திடலாம். சரி, அவனுக்கு ஒன்றும் தெரியல, வளரிட்டு இருக்கான், பைத்தியக்காரன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா திருமூலரை நம்ம பைத்தியக்காரன் சொல்ல முடியுமா? அப்ப திருமூலர் போன்ற மகான்கள் ஜீவன் சிவலிங்கம் அப்படிங்கிறாங்க. அப்ப அதை கொஞ்சமாவது நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக இங்க சொல்றேன். ஏன்னா அவரு மட்டுமா சொல்றாரு, ஔவையார் சொல்றாங்க, எல்லா மகான்களும் சொல்றாங்க இல்லையா? அப்ப அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம நடைமுறையில எப்படி வாழ வேண்டும் என்ற அடிப்படை உண்மையில நம்ம வாழ்வதற்கு கத்துக்கணும். அப்ப அத்தகைய அந்த ஆத்மா வாழுகின்ற வீடு இந்த உடம்பு. அதன் உள்ளே உரைகின்ற ஆத்மா என்பது ஒரு கட்டை விரல் அளவு இருந்து கொண்டு இந்த உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை ஆழ்ந்து சிந்தித்து அந்த ஆத்மாவை தன்னுள் உணர்ந்து அதை தனக்கே உரியதாக்கிக் கொள்பவன், அந்த தூய உணர்விலேயே வாழ முடிந்தவன் பிறவா பெருநிலையாகிய வீடு பேறு என்ற விடுதலையை அடைகின்றான். அவன் மட்டுமே பூரண சுதந்திரமானவனாக மாறுகின்றான் என்று இங்கு இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப நம்ம அதை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க நமக்கு சுதந்திரம், வீடு பேறு, விடுதலை அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனை முதல்ல நாம் உணரணும். அப்பதான் அது உள்ளுணர்வு தன்மைக்குள்ள நம்முடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மை அது இழுத்துக்கிட்டு போகும், பேருணர்வு தன்மைக்கு கொண்டு போய் சேர்த்தும். அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள கொண்டு போய் நம்மளை நிறுத்தும். நம்ம இங்கேயே பிடிக்காம வெளியே தேடிக்கிட்டே இருந்தோம்னா, வெளியே சிவலிங்கத்தை தேடிக்கிட்டே இருந்தோம்னா என்றைக்கும் பிடிக்க முடியாது. அந்த மலையை பார்த்து சிவலிங்கம் மாதிரி இருக்கு, இந்த கோயிலை பார்த்து இங்க ஒரு சிவலிங்கம் இருக்குன்ட்டு நம்ம புதுசு புதுசா ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்னும் நடக்க போறதில்லை. அப்ப இந்த ஆத்மாவை அறிந்து கொண்டவன் விடுபடுகின்றான் என்று நம்ம பார்க்க முடியுது. இல்லைன்னா அறியாமையில என்ன பண்ணுவான்? இந்த மனம் போன போக்குல போய் கொண்டிருப்பான். அந்த மனமும் உடலும் அவனை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்ற அவல நிலையில சிக்கி கொண்டிருப்பான். அப்ப இங்க யார் இதை புரிந்து கொண்டு இந்த உடம்பையும் மனதையும் கருவியாக கொண்டு அந்த ஆத்மாவை தன்னுள் உணர்கிறானோ அவன் தான் விடுதலை அடைகின்றான், வீடு பேறு பெறுகின்றான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப மரணம் என்பது அழியக்கூடிய உடம்பிற்கு மட்டும்தான் என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்ப அப்படி புரிந்து கொள்கிறவன் மரணத்தை வெல்கிறான். எப்படி வெல்கிறான்? இந்த உடம்பு வீழ்வதற்கு முன்னாடியே அந்த ஆத்மாவை தன்னுள் உணர்கிறான். அந்த ஆத்மாவை தன்னுள் உணர்ந்து கொண்டவன் மரணத்தை வெல்கிறான். அவன்தான் மீண்டும் பிறவாத பெருநிலையை அடைகிறான். பிறவாத பெருநிலைங்கிறது என்ன? பிறந்தால் தானே நம்ம இறக்கணும். பிறக்கவே இல்லைன்னா இறப்பு இல்லை இல்லையா? அப்ப இனிமேல் அவன் பிறக்க மாட்டான். அப்படித்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு உயரிய உண்மையை நமக்கு இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அடுத்தது இரண்டாவது மந்திரம் பார்ப்போம். ஹம்ச சுசிசத் வசுரந்தரிக்ஷ சத் ஹோதா வேதி சத்திதிர் துரோணசத் நிர்ச வரசத் தஸ்ரித யோம சதப்சா கோஜா கிருதஜா அத்ரிஜா ரிதம் பிருஹத். இந்த மந்திரம் ரொம்ப அருமையான விஷயத்தை ஆத்மாவை பத்தி சொல்லுது. இந்த இரண்டாவது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆத்மா எங்கும் செல்கிறது, தூய ஆகாயத்தில் சூரியனாக இருக்கிறது, அனைத்திற்கும் ஆதாரமானது, வெளியில் காற்றாக இருக்கிறது, அக்னியாக பூமியில் இருக்கிறது, விருந்தினனாக நம் வீட்டில் இருக்கிறது, மனிதனில் உறைவது, தேவனில் உறைவது, சத்தியத்தில் உறைவது, ஆகாயத்தில் உறைவது, நீரில் தோன்றுவது, பூமியில் தோன்றுவது, யாகத்தில் தோன்றுவது, மலையில் தோன்றுவது, பிரபஞ்ச நியதியாக விளங்குவது, மிகவும் பெரியது அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மாவினுடைய பெருமைகளை, அதனுடைய வைபவத்தை ஒரு பரந்த விளக்கமாகவே நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த இரண்டாவது மந்திரத்துல ஆத்மாவினுடைய வைபவத்தை மிகப்பெரிய ஒரு விளக்கமா பார்க்கிறோம். அப்போ இந்த ஆத்மாவை எங்கும் நிறைந்ததாக நம்ம பார்ப்பதினால அது செல்ல முடியாத இடம் என்று ஒன்று இல்லவே இல்லை. அது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கு. அதனால அது எங்கும் செல்லவும் முடியும், நிலை கொண்டிருக்கவும் முடியும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப படைக்கப்பட்ட ஜீவராசிகள்ல நீங்க நீர்வாழ்வன அப்படிங்கிற உயிரினங்கள் எடுத்துக்கிட்டா அங்க சங்கு இருக்கு, சிப்பி இருக்கு, முத்து, மீன் அப்படின்னு நிறைய உயிரினங்கள் அங்க இருக்கு. நீரிலும் நிலத்திலும் வாழுகின்ற உயிரினங்கள் கூட இருக்கு.
ஆனா இங்க எல்லாவற்றுக்குள்ளும் அந்த ஆத்மா இருக்கு. ஒரு சங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சங்கு பார்த்தா அசையாம இருக்குது. அதனால அது உயிரற்ற பொருளா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடக் கூடாது. அந்த சங்குமே தண்ணிக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும். சிப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிப்பிக்குள் முத்து இருக்கு. அப்ப அந்த முத்தும் அப்படிதான். அது தண்ணிக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப இது மாரி இயற்கையில நெறைய அதிசயங்கள் இருக்கு இல்லையா? இந்த இயற்கையினுடைய அதிசயங்கள் அத்தனைக்கும் ஆதாரமா அந்த ஆத்மா இருக்குது அப்படின்னு இங்க சொல்லுது. அது மாரி பூமியில நெறைய தானியங்கள் இருக்கு. அந்த தானியங்கள் எல்லாம் மண்ணுல புதைஞ்ச உடனே முளைக்குது. அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? அப்ப பூமியில் தோன்றுபவைகள், நீரில், நிலத்தில் வாழ்பவைகள் அப்படின்னு எந்த ஒரு ஜீவராசிகள நம்ம எடுத்துக்கிட்டாலும், எல்லாத்துக்குள்ளயும் அந்த ஆத்மா இருப்பதினால் தான் அது இருக்கிறது என்ற மிகப்பெரிய உண்மையை இங்க இந்த மந்திரம் உணர்த்துது. அதத்தான் இவ்வளவு விளக்கமா சொல்லுது. அந்த ஆத்மா எங்கும் போகுது, எதிலும் இருக்குது, ஆகாயத்தில் சூரியனா இருக்குது, அப்புறம் வெளியில காத்தா இருக்குது அப்படின்னு பஞ்சபூதங்களாகவே இந்த ஆத்மா பார்க்கப்படுது. அப்ப அந்த பஞ்சபூதங்களுடைய படைப்புல இப்ப நம்ம நீருக்குள்ள சில உயிரினங்கள் இருக்கு, நிலத்துக்குள்ள சில உயிரினங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த உயிரினங்களுக்கெல்லாம் ஆதாரமாக அந்த பஞ்சபூதங்களே இருக்கு. அந்த பஞ்சபூதங்களுக்கும் ஆதாரமாக அந்த ஆத்மாவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆத்மாவினிடத்திலிருந்து எதுவுமே பிரிக்க முடியாதது என்ற மிகப்பெரிய ஒரு உண்மையும் நமக்கு இங்கு உணரப்படுது. அப்ப பிரபஞ்சத்திலே பல்வேறு சக்திகள் செயல்படுவதையும், அந்த சக்திகளே பிரபஞ்சத்தை இயக்குவதையும் கண்ட வேதகால ரிஷிகள், மனித வாழ்வின் வளத்திற்கும், நலத்திற்கும் அந்த பஞ்சபூதங்களையே தேவர்களாக நாடினார்கள் என்று நம்ம பார்க்க முடியுது. அப்ப எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இயக்கதாரியான ஆத்மா, எதை வைத்துக்கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கின்றார்ன்னு அந்த காலத்து ரிஷிகள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த மனித வாழ்வின் வளத்திற்கும், நலத்திற்கும் பஞ்சபூதங்களே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. ஏன்னா, இங்க நம்ம உயிர் வாழ்வதற்கு என்ன தேவைப்படுது? காத்து வேண்டியதா இருக்கு, நீர் வேண்டியதா இருக்கு. நீரின்றி அமையாது உலகு. அப்ப இந்த உலகம் இருக்கணும்னா நீர் இருக்கணும். நீர் இல்லன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. காத்து இல்லனாலும் உயிர் வாழ முடியாது. நிலம் இல்லனாலும் நம்ம உயிர் வாழ முடியாது. அப்ப ஒரு மனிதன், பல்வேறு உயிரினங்கள் இந்த பூமியில, இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னாலே, அதற்கு பஞ்சபூதங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை நம்மால் அறியப்படுது. அப்ப பண்டைய ரிஷிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பஞ்சபூதங்களை போற்றினார்கள். யாகங்களின் மூலம் அந்த பஞ்சபூதங்களை தொடர்பு கொண்டார்கள். எனவே யாகம் என்பது பொதுவாக வேத சாஸ்திரத்திலே பஞ்சபூத சக்திகளின் சின்னமாகவே பார்க்கப்பட்டது. அந்த பஞ்சபூத சக்திகளாகவும் ஆத்மாவே இருக்கிறது என்பதாகவும் பார்க்கப்பட்டது. ஆக அந்த யாகத்தின் உயரிய நோக்கம் என்பது மனிதன் மகத்தான அந்த ஆத்மாவை அறியக்கூடிய மன தூய்மைக்கான ஒரு வேள்வி என்பதாகவும் அன்றைய காலங்களில் பார்க்கப்பட்டது. அப்ப இதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் முக்கிய விஷயமாக மகான்கள் நமக்கு சொல்றாங்க. பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் நம்ம செய்கின்ற யாக யக்னங்கள் எல்லாம் நம்முடைய மன தூய்மைக்கான ஒரு வேள்வி என்பதாகத்தான் மகான்கள் அன்றைய காலத்தில் செய்தார்கள். அப்ப இங்க அனைத்திலும் ஆத்மா என்பதனால மலைகளிலிருந்து தோன்றுகின்ற நதிகள் முதலானவையும் ஆத்மா என்பதாகவே அறியப்பட்டது. அப்ப இதையெல்லாம் நம்ம ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா, சற்றே கொஞ்சம் அமைதியாக நின்று நிதானமாக நாம இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளை அப்படியே நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த உலகம் என்பது, இந்த உலகத்தின் இயக்கம் என்பது ஒரு மாறாத நியதிக்கு கட்டுப்பட்டு ஒரு ஒழுங்கு நியதியிலே ரிதம் மாறாமல் நடைமுறையில் இருக்கிறது என்பது நமக்கு நன்கு தெரிய வரும். ஏன்னா இந்த பிரபஞ்ச இயக்கம் என்பது ரிதம் மாறாத ஒரு நியதிக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க சூரியன் உதயமாகுவது, சூரியன் மறைவது, இந்த காற்று வீசுவது, பூக்கள் மலர்வது, நட்சத்திரங்கள் காணப்படுவது அப்படின்னு எல்லா விஷயங்களும், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும் அதில் இருக்கின்ற செயல்பாடுகளையும் நம்ம ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா, அதுல ஒரு நியதி, ஒரு ஒழுங்கு நிலவுவதை நாம் அறிய முடியும். அப்ப அந்த ஒழுங்காகவும் அந்த நியதியாகவும் தூய அறிவாகி அந்த ஆத்மாவே உள்ளது என்பதாகவே இந்த மந்திரம் நமக்கு அருமையா அறிவுறுத்துது. அப்ப இப்படிப்பட்ட இந்த நியதிக்குள்ள இருக்கிற ஆத்மா நம்முடைய உடம்புல எப்படி தெரியுமா இருக்குது? நம்முடைய உடம்புக்கே ஒரு தலைவனாக, ஜீவனாக உட்கார்ந்துட்டு இருக்கு. ஹம்ச சுசிசத் வசுரந்தரிக்ஷ சத். ஹம்ச அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லுது. ஹம்ச அதை நம்ம சோகம் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அது கடப்பை சுவாமிகள் கூட அதை விளக்கமா தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். சோகம் அப்படின்னா அகம் ச அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஒரு கூட்டு தான் சோகம். அதுதான் நம்முடைய தலையினுடைய மத்தியில உட்கார்ந்துருக்கு. அதை இனி வருகின்ற மந்திரத்துல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சோகம்ங்கிற மந்திரத்துக்கான பொருளும் நான் அங்க கொடுக்கிறேன். இப்ப 3வது மந்திரம்.
ஊர்த்வம் பிராண முன்னயதி அபானம் பிரத்யகஸ்யதி மத்தியே வாமனமாசீனம் விஸ்வே தேவா உபாசதே. ரொம்ப அருமையான மந்திரம் இது. 3வது மந்திரம். ஊர்த்வம் பிராண முன்னயதி அபானம் பிரத்யகஸ்யதி. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த பிராணாயாமம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதுக்கு உண்டான விளக்கம் இங்க சொல்றாரு. பிராணனை மேலே இயக்குவதும் அபானனை கீழே தள்ளுவதுமான ஒரு இயற்கை செயல்முறையில் இருக்கின்ற அந்த ஆத்மா தலையின் நடுவே வாமனனாக இருப்பு கொண்டுள்ள ஒரு சிறிய வெளியாக, ஒரு சிறிய ஆகாசமாக நம்முடைய தலையின் மத்தியிலேயே உள்ளுணர்வாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றாரு. பிராணனை மேலே இயக்குவதும் அபானனை கீழே தள்ளுவதுமான ஒரு இயற்கை செயல்முறைன்னு சொல்றாரு. ஊர்த்வம் பிராண முன்னயதி அபானம் பிரத்யகஸ்யதி மத்தியே வாமனமாசீனம். மத்தியே வாமனமாசீனம்ங்கிற வார்த்தை இங்கேயும் உபயோகப்படுத்துறாரு பாருங்க. மத்தியில வாமனனா இருக்குதாமா. வாமனம் ஆசீனம் அப்படின்னா அந்த வாமன அவதாரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது, ஆசனத்தில் இருக்கு, அப்படி உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. அது என்ன? அதுதான் சிறிய ஆகாசம். மத்தியே வாமனம் ஆசீனம் விஸ்வே தேவா உபாசதே. விஸ்வே அப்படின்னா அந்த வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறிய உள்ளுணர்வு தான் மிகப்பெரிய விஸ்வனாக இந்த வெட்டவெளி தன்மையிலே ஒரு பேருணர்வு நிலைக்கு விரியக்கூடிய வகையிலே அது இருக்கிறது. அதை நீங்கள் தியானிக்க வேண்டும். தேவா உபாசதே அப்படிங்கிறார். அப்ப இந்த உபாசனை முறை, இந்த தியானிக்கும் முறையை இங்க சொல்றார். நம்முடைய பண்டைய ரிஷிகளின் மாபெரும் கண்டுபிடிப்புகள்ல இந்த பிராணன்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த பிராணன் என்பது அந்த ஆத்மாவின் ஒரு அதிசய சக்தி என்றுதான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க பிராணன் தான் எல்லாமா இருக்கு, மனசாவும் இருக்கு. நம்ம கடந்த முறையே பார்த்துட்டோம். மனம், பிராணன், புத்தி எல்லாம் சேர்ந்துதான் ஜீவன் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கிறோம். ஏன்னா ஜீவன் நீங்க தனியா பிரிக்க முடியாது. சூட்சம சரீரம்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே 24 தத்துவங்களை உள்ளடக்கிய சூட்சம சரீரம் தான் லிங்க சரீரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வேதாந்த பாடம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், லிங்க சரீரம் அப்படின்னா அதுக்கு பேர் ஜீவன் பேரு. ஏன்னா லிங்கம் தான் ஜீவன். அதை தான் திருமூலர் சொல்றாரு. ஜீவன் சிவலிங்கம் அப்படிங்கிற பரிபாசையில பேசுறாரு. அப்ப அந்த லிங்க சரீரமாக ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன்கிறது என்ன தெரியுமா? வெறும் பிராணன் மட்டும் கிடையாது, மனசு இருக்கு. அதான் நான் சொன்னேன், பஞ்ச கோஷங்கள்ல அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 கோஷங்களால் ஆத்மா மறைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த 5 கோஷங்கள்ல உடல் அப்படிங்கிற அன்னமய கோஷத்தை தனியா வச்சிடுங்க. அது ஜடப்பொருள். உடம்பு ஜடம். ஆனா இந்த உடம்புக்குள்ள உணர்வா இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிராணன் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, ஆனந்தமயம் இருக்கு. அப்ப இந்த 4 கோஷங்களும் தான் இங்க ஜீவனா இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள ஜீவனா, உயிரா இருக்கு. அப்ப இங்க உடலும் உயிரும் ஒருங்கிணைந்து தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். வெறும் உடம்பு மட்டும் இருந்தா நம்ம இயங்க முடியாது. அப்ப இங்க பிராண சக்திங்கிறது நம்ம தனியா பிராணனா பார்க்க கூடாது. அது ஒரு ஜீவனா பார்க்கணும். அது நமக்கு புரியாம நம்ம என்ன பண்றோம்? பிராணாயாமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? வெறும் பிராணாயாமம் எந்த அடிப்படையில பண்றோங்கிறதே புரியாம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பிராணாயாமம் மனசு, புத்திக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி முறையாக கையாளும் போதுதான் அந்த மனக்கட்டுப்பாடு நிகழ்கிறது. பிராணன் மூலமாக நம்ம நிகழ்த்துறோம். ஆனாலும் இந்த பிராணன் அந்த ஆத்மாவின் ஒரு அதிசய சக்தி என்பதனால அது நம்முடைய உடம்புல தச வாயுக்களாகவும் இருக்கின்றது என்பதை நம்முடைய பண்டைய ரிஷிகள் நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? 10 வாயுக்கள் நம்ம உடம்புல இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அது ஒரே வாயு தான். பிராணன் மட்டும்தான் அப்படி பலவா பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யுதுங்கிறதையும் ரிஷிகள் நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. அதுல பிராணன் என்பது பாத்தீங்கன்னா மேல் நோக்கிய இயக்கம், அபானன் என்பது கீழ் நோக்கிய இயக்கம், வியானன் என்பது எல்லா பக்கத்திலும் இயங்குகின்ற ஒரு இயக்கம், உதானன் என்பது மரண வேளையிலே ஜீவன் வெளியேற உதவுகின்ற ஒரு இயக்கம், சமானன் என்பது உணவு ஜீரணிக்க உதவுவதற்கும் ரத்தம் போன்றவற்றை பல இடங்களுக்கு கடத்துவதற்கும் பயன்படுகின்றது தான் சமானன். ஏன்னா சமானன்கிற ஒரு வாயு தான் நமக்கு உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் ரத்தத்தை பாய வைக்க உதவுகிறது. நாகன் அப்படிங்கிற ஒரு காற்று இருக்கு இல்லையா? அந்த வாந்தி, ஏப்பம் எடுப்பதற்கு பயன்படுது. கூர்மன் என்பது கண் இமைகளை இமைப்பதற்கு பயன்படுது. கிருகலன் அப்படிங்கிற ஒரு வாயு பசி எடுப்பதற்கு பயன்படுது. தேவதத்தன் என்பது கொட்டாவி விடுவதற்கும், தனஞ்சயன் என்பது இந்த உடம்பின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காகவும், கடைசியா இந்த உடம்பு மக்குவதற்கும் பயன்படுது.
பிராணன் வந்து வெளியே கிளம்பின உடனே, அதாவது இந்த உயிர் வெளியே கிளம்பின உடனே இந்த தனஞ்சயன் தான் உடம்ப வந்து அழுக வைக்கும். அப்ப இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா நம்ம என்ன பண்றோம்? பிராணன் அப்படிங்கிற ஒரு வாயுவா பார்க்கிறோம். அப்ப இந்த பிராணனை இந்த உடலை இயக்கும் ஒரு உயிராகவே நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இந்த பிராண சக்தி என்பது ஆத்மாவின் ஒரு அதிசய சக்தி என்பதாகவும் பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த உயிரைத்தான் நம்ம இங்க ஜீவன் என்று அழைக்கிறோம். அப்ப அந்த ஜீவன் இந்த பிராணனின் மூலமாக உடம்பையும் மனதையும் கட்டுப்படுத்தி அவற்றின் வாயிலாக சுகதுக்க அனுபவங்களை பெறுகிறது என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்முடைய உடம்பின் தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன். ஜீவன்னா என்ன? இந்த பிராணன், மனசு, புத்தி எல்லாம் சேர்ந்ததுதான் ஜீவன். அப்ப இந்த ஜீவனே உடம்பிற்கும் மனதிற்கும் தலைவனாக உள்ளது அப்படிங்கிறது நம்ம இந்த மந்திரத்துல புரியுது. இத வந்து துவைதிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த உடம்பில வந்து 2 ஆத்மாக்கள் இருப்பதாக கூறிவிடுகிறார்கள். எப்படி கூறிவிடுறார்கள்னா, ஜீவன் என்பதை ஜீவாத்மா என்றும், பரமன் என்பதை பரமாத்மா என்பதும் பிரிச்சு நமக்கு 2 ஆத்மா இருக்கிற மாரி சொல்லிட்டு, இந்த ஆத்மா தான் நம்ம விட்டு போகுது, இந்த ஆத்மா தான் அங்க இருக்குது, இந்த ஆத்மா தான் மறுபிறவி எடுக்குது அப்படின்னு எல்லாம் நமக்கு குழப்பி வச்சிருக்காங்க இல்லையா? அத நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆத்மாவா நம்ம பார்க்கக்கூடாது. ஒரே ஆத்மா தான் இருக்கு. அந்த ஆத்மா எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கு. ஆனா அந்த ஆத்மாவின் அம்சங்களாகத்தான் இந்த மனசு, புத்தி, பிராணன் போன்றவை எல்லாம் இருக்கிறது என்ற அந்த அத்வைத வழியிலே நம்ம வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு நம்ம வந்து துவைத வழியில புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டா குழப்பமாகும். அப்ப இங்க அந்த மாதிரி ஒரு நிலையில இந்த மனம், புத்தி, பிராணன் எல்லாமே எதை அனுபவிக்குதுன்னா, இந்த உடலை கொண்டு, இந்த புலன்களை கொண்டு இந்த உலக அனுபவங்களை பெறுகிறது, உலக அனுபவங்களை அனுபவிக்கிறது. அப்ப இங்க மனசு தான் தன்னுடைய ஆசாபாசங்களை உடல் மூலமா அடையுது. அப்ப மனதினுடைய ஒரு கருவியாகவே இந்த உடல் பார்க்கப்படுது. அப்படித்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மனம், பிராணன், புத்தி என்னும் நுண்ணிய உடல் தான் வந்து பரு உடலை எடுக்குது. ஸ்தூல உடலை எடுக்குது. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, இங்க மரணம் என்பது உண்மையிலேயே அழியக்கூடிய அந்த உடலுக்கு மட்டும்தான். அழியாத உணர்வுக்கு கிடையாது. அத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அழியக்கூடிய உடலுக்கு வந்து மரணம் இருக்கு. அழியாத உணர்வாகிய ஆத்மாவுக்கு என்றும் மரணம் இல்ல. அத நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மரணத்துக்கு பின்னால என்ன மிஞ்சும் அப்படிங்கிறது தான் இந்த 4வது மந்திரம் சொல்லுது. அத பார்த்துடுவோம். அஸ்ய விஸ்ரசமானஸ்ய சரீரதஸ்ய தேகினஹ தேகாத் விமுச்யமானஸ்ய கிமத்ர பரிசிஷ்யதே ஏதத் வைத்தத். இந்த மந்திரம், இந்த 4வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, உடம்பில் இருக்கின்ற இந்த உயிர் வந்து உடம்பிலிருந்து விடுபட்டு வெளியேறிவிட்டால் அங்கே என்ன மிஞ்சும்? அதுவே நீ கேட்ட பொருள் அப்படிங்கிற மாரி இங்க யமதர்மராஜன் சொல்ல வராரு. அப்ப இங்க உடம்பில் இருக்கின்ற அந்த உயிர் உடம்பிலிருந்து விடுபட்டு வெளியேறிவிட்டால் அங்கே என்ன மிஞ்சுமோ அதுவே நீ கேட்ட பொருள் என்பதாக இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப நாம் இந்த மந்திரத்தை கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தோம்னா, இப்ப இந்த உடம்பு வந்து வீழ்ந்து விட்டது, உயிர் வெளியேறி விட்டது. அப்ப இதற்கு பின்னாடி எஞ்சுவது ஏதாவது உண்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இருக்கிறது. அதுவே ஆத்மா என்பதாக இந்த மந்திரம் சொல்லுது. இங்க 2 மாற்றங்களால் பாதிக்கப்படாத ஏதாவது ஒன்று நம்மில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. என்ன 2 மாற்றங்கள்? உடம்பு வீழ்ந்து விட்டது, உயிர் வெளியேறி விட்டது. அப்ப இந்த 2 மாற்றங்களால பாதிப்படையாத ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் இருக்குதான்னு பார்த்தா, இருக்கிறது. அதுவே ஆத்மா. அதனால தான் அதுவே நீ அப்படிங்கிற தியானத்தினுடைய ஒரு முக்கிய பகுதியாக நம்ம இங்க இத பார்க்கிறோம். அப்ப இங்க மரணத்தையே நாம் தியானிக்க வேண்டும் என்பதாகவும் இந்த பகுதியில நம்ம பார்க்கப்படுது. இங்க வந்து மரணம் என்ற ஒரு நிகழ்வு வந்து உடலுக்கு தான் நடக்குது. ஆனா அந்த உடல் மரணத்தை அடைந்து விட்டாலும், மரணத்துக்கு பின்னாடி ஒன்று எஞ்சி இருக்குது இல்லையா? அதுதான் நான். நான் எப்பொழுதும் இருக்கக்கூடியவன். நான் இந்த உடம்பு எடுப்பதற்கு முன்னாடியும் இருந்தேன். இந்த உடம்பு போன பின்னாடியும் நான் இருக்கப் போகிறேன். அப்ப என்னை நான் உணர்ந்து கொண்ட பிறகு இந்த உடல் வந்து மரணம் அடைவதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. அப்ப அந்த பக்குவம் எனக்கு வரணும் இல்லையா? அது எப்படி கொண்டு வர்றது? இது வந்து சுவாமி விவேகானந்தர் இடத்துல அவருடைய சிஷ்யர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாரி ஒரு கேள்வி. சுவாமிஜி, வாழ்வில் மிக மேலான உண்மை எது என்று சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு சிஷ்யர் வந்து விவேகானந்தர் இடத்துல கேட்கிறாங்க. சரி, யாராவது பதில் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு மற்ற சிஷ்யர்களை பார்க்கிறாரு சுவாமிஜி. சுவாமிஜினா விவேகானந்தர். யாரிடத்துல இருந்து பதில் வரல. வாழ்வின்
மிக மேலான உண்மை எது அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு சிஷ்யன் எழுப்புறார். அப்ப இங்க சுவாமிஜி பதில் சொல்றார். யாரும் பதில் சொல்லலன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அவரே பதில் சொல்றார். இதோ பாருங்கள், நாம் அனைவரும் இறந்து விடுவோம். இந்த உண்மையை எப்போதும் உங்கள் மனதில் கொள்ளுங்கள். அப்போது மட்டுமே உங்கள் மனத்திலிருந்து அற்பத்தனம் விலகும். உங்களிடத்திலே ஒரு உயரிய செயல்திறன் உண்டாகும். உடலும் உள்ளமும் புத்தெழுச்சி பெறும். உங்களுடன் தொடர்பு கொள்வரும் தாங்கள் நன்மையை அடைந்ததாக கூறுவார்கள் என்று சொல்றார். அதாவது இங்க வாழ்வில் மிக மேலான உண்மை எது என்று பார்த்தா, உண்மையிலேயே இங்க மேலான உண்மை என்ன தெரியுமா? நாமெல்லாம் இறந்து விடுவோம் அப்படிங்கிறத மேலான உண்மை என்பதாக பார்க்க சொல்றார் விவேகானந்தர். அப்ப இன்னொருத்தர் கேள்வி கேட்கிறார். சுவாமிஜி, அப்படி உண்மையில் மிக மேலான உண்மை மரணம் தான் நீங்க சொன்னீங்கன்னா, அந்த மரணத்தை பற்றியே நினைக்க சொன்னீங்கன்னா, அந்த மரணத்தை நினைப்பதினால மனம் உடைந்து சோகம் உண்டாகாதா? அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறார் இன்னொரு சிஷ்யர். அப்ப மீண்டும் அதற்கு சுவாமிஜி பதில் சொல்றார். உண்டாகும். ஏன்னா மரணத்தை பற்றி நம்ம நினைக்கிறதுனால மனதுல ஒரு கவலை உண்டாகும், ஒரு சோகம் உண்டாகாதான்னு கேட்கும்போது சுவாமிஜி பதில் சொல்றார். உண்டாகும். முதலில் மனமுடைந்து சோகம், துயர எண்ணங்கள் எழத்தான் செய்யும். ஆனா சில நாட்கள் அப்படியே கழியட்டுமே. அந்த மாதிரி ஒரு சோகத்துல, ஒரு பயத்திலேயே கூட கழியட்டுமே. பின்னர் உங்களுடைய இதயத்திலே ஒரு புத்துணர்வு உண்டாகும். புதிய வலிமை புகுவதை நீங்கள் காண முடியும். எப்போதும் மரணத்தை பற்றி நினைப்பது உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தந்து உங்களை மேன்மேலும் சிந்திக்க தூண்டும். ஏனென்றால் அது வெறுமை. அந்த வெறுமை அனைத்துமே அந்த வெறுமைக்குள்ள இருக்கு என்ற ஆழமான உண்மை உங்கள் கண் முன் ஒவ்வொரு கணமும் கொண்டு நிறுத்தும். ஏன்னா இங்க மரணத்துக்கு பின்னாடி இங்க ஒன்றும் இல்லை இல்லையா? வெறும் வெறுமைத்தன்மை தானே நமக்கு உண்டாக போகுது. நமக்கு அந்த தூக்கத்திலே அந்த வெறுமைத்தன்மை உண்டாகுது இல்லையா? தூங்கும் போதே நமக்கு ஒன்றுமற்ற தன்மை உண்டாயிடுது. இங்க வெறுமைனா எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? சூன்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அங்க ஒன்றுமே இல்ல. ஏதுமற்ற நிலை. நான் யார் என்று என்னால புரிந்து கொள்ள முடியல. நான் மனிதனா மிருகமான்னு தெரியல. நான் ஆணா பெண்ணான்னு தெரியல. நான் இந்தியனா இஸ்லாமியனான்னு தெரியல. அப்படி ஒரு தூக்கம். அந்த தூக்கத்துல ஒரு வெறுமை நம்ம இடத்துல வருது. தினந்தோறும் வருது. அதே வெறுமை தான் மரணத்திலையும் வருங்கிறார். அப்ப அந்த மரணத்தில் வருகின்ற அந்த வெறுமை உங்களை ஒவ்வொரு கணமும் அந்த கண் முன்னாடி கொண்டு நிறுத்தி அந்த உண்மையை, யதார்த்தத்தை உங்களை உணர்வதற்கான ஒரு பாதையிலே அழைத்து செல்லும். அதற்கான நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் கூட சில கடந்து போகலாம். ஆனால் உங்கள் ஆத்மா சிங்கத்தின் வலிமையுடன் விழித்தெழுவதை காண்பீர்கள் அப்படின்னு இங்க சொல்றார். இங்க என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, அந்த மரணத்தை நம்ம தியானிக்கிறதுனால நமக்கு ஒரு மகத்தான சக்தி உண்டாகும். அது எப்படி உண்டாகும் அப்படின்னா, நம்ம அந்த உடல் தான் மரணம் அடைய போகுது. அந்த உணர்வாகிய ஆத்மாவிற்கு மரணம் இல்லை என்ற ஒரு மிக உயரிய விஷயத்தை நம் உள் அனுபவமாக உணரும்போது, நம்மிடத்தில் அந்த ஆத்மாவின் வலிமை மிக பரவலாக விரித்தெழுவதை பார்க்க முடியும் அப்படிங்கறது இங்க விளக்கம் கொடுக்கிறார். அந்த சிறிய ஆற்றல் பேராற்றலாக மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். ஆகவே எப்போதும் மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையிலேயே தயாராகவே இருங்கள் என்பதாக சுவாமிஜி அதை பதிலாக கூறுகின்றார் என்பதாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப நம்ம ஏற்கனவே இதை பற்றி பார்த்திருக்கிறோம். அதை நம்ம மீண்டும் நினைவில் கொண்டு பார்க்கணும். என்ன பார்த்தோம்? பெரும்பாலானவர்கள் மரணம் வருவதற்கு முன்பாகவே மரணித்து விடுகிறார்கள். காரணம் என்ன? மரண பயம். மரணத்தை பற்றிய பயம். அப்ப அந்த மரணம் தனக்கு வருவதாக எண்ணிக்கொண்டு பயப்படுகிறார்கள். ஏன்னா அந்த மரணம் இவர்கள் தனக்கு வருவதாக எண்ணிக்கொள்கிறார்கள் அறியாமையினால. ஆனா உண்மையிலேயே மரணம் அவர்களுக்கு வருவது கிடையாது. மரணம் என்பது உடலுக்கு தான் வருது. அவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா, உண்மையில் அவர்கள் அந்த தூய அறிவாகிய ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா என்று தன்னை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் மரணத்தை வெல்ல முடியும். மரணத்தின் பயம் போகும். இல்லைன்னா நமக்கு மரணம் வந்துகிட்டே இருக்குமோ, எப்போ வந்துருமோன்னு பயத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியதுதான். மரணம் வருவதற்கு முன்னாடியே மரணிக்க வேண்டியதுதான். இதுதான் நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை என்பதாக மகான்கள் சொல்லி, அந்த மரணத்தையே ஒரு தியானமா பண்ணுங்கிற மாதிரி தான் இங்க சுவாமிஜி விவேகானந்தர் கூட சொல்றாருங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த மரணம் என்பது ஏது அப்படின்னு பார்த்தா, அது அறியாமையினால் நம்மால் உண்டாக்கி கொள்ளப்பட்ட உடலுக்கு வருகின்ற மரணம். அப்ப இதை உணர்ந்து கொண்டால் மரண பயம் நீங்கிவிடும் என்பதாகத்தான் நாம் இந்த மந்திரத்தின் மூலமாகவும் பார்க்கிறோம். அப்போ 5வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நா பிராணேன நா பானேன மர்த்யோ ஜீவதி கச்சன இதரேன து ஜீவந்தி யஸ்மின் ஏதாவு பாஸ்ரிதவ்.
இந்த 5வது மந்திரம், எந்த மனிதனும் பிராணனாலோ, அபானனாலோ வாழ்வதில்லை. எதனை ஆதாரமாகக் கொண்டு இந்த பிராணனும், அபானனும் இயங்குகின்றனவோ, அதனை ஆதாரமாகக் கொண்டே படைக்கப்பட்டவைகள் அனைத்தும் வாழ்கின்றன. அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க சொல்றார். அப்ப இந்த இடத்துல தான் நம்ம அந்த பிராணாயாமத்தினுடைய மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பிராணாயாமம் ஏன் செய்றோம்? இந்த உடலை நீண்ட காலம் தக்க வைப்பதற்காக செய்றோம். ஆனா இங்க என்ன சொல்றார்ன்னா, எந்த மனிதனும் பிராணனாலோ, அபானனாலோ வாழ்வதில்லை. எதனை ஆதாரமாகக் கொண்டு இந்த பிராணனும், அபானனும் இயங்குகின்றனவோ, அதனை ஆதாரமாகக் கொண்டே படைக்கப்பட்டவைகள் அனைத்தும் வாழ்கின்றன என்ற மிகப்பெரிய ஒரு உண்மையை இங்க சொல்றார். அப்ப இத நாம நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளணும். அப்ப இங்க பிராணனும், அபானனும் முறையே இந்த உடல் இயங்குவதற்கான உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு என்ற உடலின் ஜீவிதத்திற்கான சக்தி என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா இங்க இந்த உடம்பு இயங்குவதற்கு தான் பிராணன் இருக்கு, உயிர் இருக்கு. அப்ப இங்க மூச்சு விடுவது அப்படிங்கிற ஒரு செயல் எப்போதும் நம்ம இடத்திலே நடந்து கொண்டே இருக்கிற ஒரு அனிச்சை செயல் தான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மூச்சு விடுறதுக்காக ஏதாவது ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுக்கிறோமா? இருங்க 10 மணிக்கு நான் மூச்சு விட போறேன், 10 to 11:30 மூச்சு விட போறேன், அப்படி ஏதாவது நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்றோமா? ஒண்ணும் கிடையாது. அந்த மூச்சு விடுறதுங்கிறது அனிச்சை செயல். எப்பொழுதும் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை என்னமோ நம்ம ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுத்து, அது தனியா ஒரு பிராக்டிஸ் பண்ணி, நம்ம என்னமோ இந்த உடலை காப்பாத்துற மாதிரி ஒரு கற்பனையில வாழ்றோம். அது நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா, மூச்சு பயிற்சி பண்றதுனால நம்ம நீண்ட காலம் வாழ்ந்து விடுவோமா? அல்லது இந்த கதி ஓட்டுறதுனால வாசி பண்ணி நம்ம நீண்ட காலம் வாழ்ந்துடுவோமான்னா, அப்படிலாம் வாழவே முடியாது. அழியக்கூடிய உடல் அழிந்தே தீரும். ஏன்னா பஞ்சபூதங்களுக்குள்ள வர்ற உடம்பு அழிவுக்கு உட்பட்டே தீரும். அதை நீங்க என்னதான் பிராணன் பயிற்சிகளை பண்ணி, நீங்க கதி ஓட்டி, வாசி பண்ணி, நீங்க என்ன வித்தை காட்டாலும் அது ஒண்ணும் நிக்காது. உடம்பு நிக்க வச்சுக்க முடியாது. இறந்த பிறகு அந்த உடம்பு மண்ணுக்குள்ளேயே இருக்குது, அது தண்ணி குடிக்குது, அப்படி இப்படினாலும் புருடா வேணா விட்டுக்கிட்டு இருக்கலாமே தவிர ஒண்ணும் நடக்காது. அது எதுவுமே நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது. ஏன்னா ஒருத்தர் சொல்றதை வச்சு 4 பேர் பேசிட்டு இருப்பான். யாரும் அதை அனுபவத்துல பார்த்தது கிடையாது. அப்படி கதை விட்டுறதை நம்ம எப்பயுமே கேட்கக்கூடாது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏன்னா இங்க மகான்கள் அதை தெளிவா நமக்கு புரிய வைக்கிறாங்க. திருவள்ளுவரும் அதை தெளிவா சொல்றாரு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடம்பு அழியாம இருக்குது, நாம இந்த மூச்சு பயிற்சி பண்ணி, வாசி பண்ணி, இந்த மண்ணுக்குள்ள நாம இந்த உடம்பை கொண்டு போய் புதைச்சிட்டோம்னாலும் பல வருடங்கள் கழித்து கூட அந்த உடம்பை தோண்டி எடுக்கும்போது அது மக்காம அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. வேணா அந்த உடம்பு மேல ஒரு ரசாயன கலவையை கலந்துட்டீங்கன்னா, நீங்க அந்த உடம்பை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழிச்சு தோன்றினாலும் அது மக்காம இருக்கும். அது இப்ப நம்ம இங்கே பார்த்தோமே, கோவாவுல ஒரு பாதிரியார் இருக்காரு. பிரிட்டிஷ் பீரியட்ல அந்த காலத்துல வந்தவர். அந்த கோவாவுல தங்கிட்டாரு. அவர் ஒரு பெரிய பிரீஸ்ட், அதாவது அந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்பிக்கிட்டு இருந்தார் அந்த ஏரியாவுல. அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, கெமிக்கல்ல சொடம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப போன மாசம் கூட அவருக்கு ஒரு விழா எடுத்தாங்க கோவாவுல. அப்ப அவங்க உடம்பை வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த உடம்பு அப்படியே அழுகாம இருக்கு. அழுகாம இருக்கு. ஆனா எல்லாம் ஒரு மாதிரி சுருங்கிடுச்சு. உடம்பெல்லாம் சுருங்கி, முகமெல்லாம் அப்படியே எலும்பு கூடு மாதிரி கொஞ்சம் மாறிடுச்சு. ஆனா அந்த உடம்பு இருக்கு. இன்னும் உடம்பு வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த கெமிக்கல்ல அத ஒரு ரசத்துல போட்டு ஊற வச்சு உடம்பு எடுத்து புதைச்சிட்டோம்னா, அந்த உடம்பு கெடாது. அந்த மாதிரி பதப்படுத்துதல்னு சொல்றோம் இல்லையா? பதப்படுத்துறது. பதப்படுத்தி வைக்கலாம் உடம்ப. அப்படித்தான் உடம்பு வச்சுக்க முடியுமே தவிர, மண்ணுக்குள்ள நீங்க டைரக்டா போட்டீங்கன்னா, அந்த மண்ணு சாப்பிட்டுரும். உடம்பு சாப்பிடாமலாம் இருக்காது. அப்ப நம்ம உடம்ப தக்க வச்சுக்க முடியாதுங்கிறதுல தெளிவா இருந்துக்குங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, நான் உடம்பு வச்சுக்க போறேன்னாலும் பயன் இல்லையல்ல. நீங்க அந்த மாதிரி மண்ணுக்குள்ள உடம்பு வச்சா என்ன? அல்லது ஒரு கெமிக்கல் அந்த உடம்ப இது பண்ணி வச்சிருந்தா என்ன? பிரயோஜனம் இல்ல. அது நிறைய பேர் செய்றாங்க. நம்ம லெனின் இருந்தார்ல, ரஷ்ய அதிபர். ரஷ்ய அதிபர் லெனினை கூட ரொம்ப நாள் அப்படியே பதம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு 100 வருஷம் கழிச்சு தான் அந்த உடம்ப எரிச்சாங்க. அதே மாதிரி இந்தோனேசியாவுல ஒரு 9ஆம் அரசர் இருக்காரு. 10ஆம் அரசர் இப்ப ஆண்டுகிட்டு இருக்காரு. 9ஆம் அரசர் அப்படித்தான். அவர் அந்த நாட்டுக்கு நிறைய நன்மைகள் செய்தாருன்னு சொல்லிட்டு அவருடைய உடம்ப பதப்படுத்தி வச்சிருந்தாங்க. சமீபத்துல தான் அந்த உடம்ப புதைச்சாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உடம்ப எப்படி வச்சுக்கலாம் இந்த பூமியில 100 வருஷம் 200 வருஷம் அப்படின்னா, இறந்து போன உடலை பதப்படுத்தி வைக்கலாம். ஆனா அப்படியே கொண்டு போய் எல்லாம் மண்ணுக்குள்ள புதைச்சீங்கன்னா அது அழிஞ்சு போகும்.
அப்ப எதற்காக நான் இதை இங்க சொல்றேன் அப்படின்னா, இந்த மூச்சு பயிற்சி பண்றதுனால உடம்ப தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தவறான புரிதல் நம்ம இடத்துல இருக்கு பாத்தீங்களா? அத நம்ம ஃபர்ஸ்ட் நீக்கிக்கணும். அது சாத்தியம் இல்ல. அப்ப இங்க என்ன சொல்றாங்க மகான்கள் அப்படின்னா, இங்க சோகம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு. அதாவது பண்டைய ரிஷிகளால் இந்த மந்திரம் எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ ஹம் அப்படிங்கிற வார்த்தை ஹம் அப்படின்னா அகம், நானே அப்படின்னு அர்த்தம். சோ அப்படிங்கிற வார்த்தை சா அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தை அவன் என்று அர்த்தம். அப்ப இங்க அக, சக அப்படின்னு இந்த 2 வார்த்தையை பிரிக்கிறோம். சோஹம் அப்படின்னா சக, அக அப்படின்னு பிரிச்சோம்னா, அக அப்படின்னா நான், சக அப்படின்னா அவன், நானே அவன். இந்த 2 சமஸ்கிருத வார்த்தையினுடைய பொருள் நல்லா புரிச்சுக்கணும். சோகம் அப்படின்னா சக என்றால் அவன், அக என்றால் நான். அப்ப சோகம் அப்படின்னா அவனே நான், நானே அவன் அப்படின்னு தான் அதுக்கு பொருள். இந்த சோகம் அப்படிங்கிற மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள் என்ன தெரியுமா? நானே அவன் அல்லது அவனே நான். எப்படி வேணா நீங்க பொருள் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு அஜபா ஜபம் என்று பெயர். அஜபா ஜபம். இப்ப ஜபம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்றோம்? ஜபித்தல் அப்படின்னு பொருள். ஆனா அஜபா ஜபம் அப்படின்னா ஜபிக்காத மந்திரம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சோகம். ஹம்ச மந்திரம் என்று சொல்வார்கள். அப்ப இந்த அஜபா ஜபம் ஜபிக்க கூடாது. ஜபிக்காத மந்திரம். ஜபிக்காத மந்திரம்னா எப்படின்னா, இப்ப இதுதான் மூச்சு. நம்ம இடத்துல பிராணனா இருந்துகிட்டே இருக்கு. இது தினசரி உள்ள சோகம் சோகம் அப்படின்னு போயிட்டு வந்துட்டே இருக்கும். உள்ள போகும்போது சோகம், வெளியே வரும்போது ஹம்னு வரும். அப்ப இந்த சோகம் சோகம் ஹம்ச ஹம்ச அப்படின்னு உள்ள போயிட்டே வர்றதுதான் ஹம்ச மந்திரம் அப்படின்னு பேரு. ஹம்ச மந்திரம், அஜபா ஜபம் அப்படின்னு பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த அஜபா ஜபத்தை கபீர்தாசர் சொல்றாரு, அருமையா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நம்முடைய ரிஷிகள், பண்டைய ரிஷிகள் பல விஷயங்களை இந்த அஜபா ஜபத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனா சமீபத்துல வாழ்ந்து மறைந்த நம்முடைய ரிஷிகளிடத்துல நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்ட கபீர்தாசர் சொல்றார் பாருங்க. அவருடைய உருதுல பேசுறாரு, அதை படிக்கிறேன். ஜப் மரே அஜபா மரே அன்ஹத் பி மிர் ஜயே சூர்த்தி சமனி சாபாத் மே உஸ்கோ கல் நா கயே. கபீர்தாசருடைய ஒரு கவிதை. அவர் என்ன சொல்றாருன்னா, அஜபா மரே அன்ஹாத் பி மிர் ஜயே. இந்த ஜபம் அப்படின்னா ஜெபித்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருந்தாலும், இங்க அஜபா என்றால் ஜெபிக்காதது அப்படிங்கிற பொருள்ல அந்த அஜபம் ஜபிக்காத மந்திரம் ஜபிக்கப்பட்டால் ஒருவனை காலபுருஷனின் வாய்க்குத்தான் எடுத்துச் செல்லும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்க உபதேசிக்கிறார். ஏன்னா இந்த அஜபா ஜபம் என்பது ஒரு ஜெபிக்கக்கூடிய மந்திரம் கிடையாது. அது தானாவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இயற்கை பிராணன், மூச்சு. அதை நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுவாசமானது கூட என்ன பண்ணும்னா, உள்ள சுவாசம் நடந்துகிட்டே இருக்கும். போகும் வரும் போகும் வரும், சோகம் 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 அப்படின்னு போய் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த முடிவு என்ன ஆகும்னா, காலபுருஷனின் வாய்க்குத்தான் அது கொண்டு சென்று சேர்க்கும். கண்டிப்பாக அவரை மரணத்தில் தான் கொண்டு போய் நிற்க வைக்கும். அப்போ இதை ஜெபிக்கின்றவர்கள் மன மாயையிலிருந்து விடுதலை பெறாமல் காலதேவனிடம் கட்டாயம் மாட்டுவார்கள் என்பதாகத்தான் கபீர்தாசர் இங்க சொல்றார். அப்ப கபீர்தாசர் சொல்ல வர்ற அந்த ஆழமான உண்மையை மகான்கள் ரிஷிகள் எப்படி சொல்றாங்கன்னா, இங்க இந்த மூச்சை நீங்க எப்படி முறையா கையாண்டாலும் மரணத்திலிருந்து நீங்க தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மகான்கள் சொல்றாங்க. அப்ப சப்தம் இல்லாத ஒளியிலே அந்த பரம சத்தியத்தை அறிந்த சத்குரு அருளும் நாமத்தை உணர்ந்து கொண்டவன் காலனின் பிடியிலிருந்து தப்பிப்பான் என்பதாக இந்த கபீர்தாசர் சொல்கிறார். கபீர்தாசர் என்ன சொல்றாருன்னா, சப்தமில்லாத ஒளியிலே பரம சத்தியத்தை அறிந்த சத்குரு அருளும் நாமம். இன்னொரு டைம் சொல்றேன். சப்தமில்லாத ஒளியிலே பரம சத்தியத்தை அறிந்த சத்குரு அருளுகின்ற நாமத்தை உணர்ந்து கொண்டவன் காலனின் பிடியிலிருந்து தப்பிப்பான் என்பதாக கபீர்தாசர் சொல்கிறார். அப்ப சத்குரு அருளும் நாமம் என்ன? அது யார்? எப்படிப்பட்ட சத்குரு? சப்தமில்லாத ஒளியில் பரம சத்தியத்தை அறிந்த சத்குரு. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த சத்குரு உபதேசிக்கின்ற மந்திரம் என்ன தெரியுமா? சோகம், நானே அவன், அவனே நான். அந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள் தான் நம்முடைய பண்டைய ரிஷிகள் எப்படி சொல்றாங்க? தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசமாக நமக்கு சொல்றாங்க. அப்ப நானே அவன், அவனே நான்,
நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்கின்ற மகா வாக்கிய உபதேசத்தினுடைய ஆழமான உட்பொருளை உணர்ந்து கொண்ட சத்குரு அருளும் நாமத்தை உணர்ந்து கொண்டவன் காலனின் பிடியிலிருந்து தப்பிக்கின்றான் என்பதாகவே கபீர்தாசரும் சொல்கின்றார். அப்ப நாம் இங்க புரிஞ்சுக்கணும், இங்க உண்மையான சோகம் மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தத்துவமசி மகா வாக்கியம் தான். அவனே நான், நானே அவன். இது புரியாம மனசுக்குள்ளேயே சோகம் சோகம்னு சொல்லிட்டு இருக்கிறவன்லாம் இருக்கிறான். அதை மூச்சு பயிற்சி பண்றவன்லாம் இருக்கிறான். மூச்சை கதி ஓட்டுறங்கிறவன்லாம் இருக்கிறான். இதெல்லாம் கால விரயம். எப்படி நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் காலனின் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனா எதை பிடிச்சுக்கிட்டா நம்ம மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம், காலனின் பிடியிலிருந்து தப்பிக்கலாம்? பிறந்தால்தானே நம்ம இறக்க வேண்டும். நம்ம பிறக்கவே இல்லாத ஒரு நிலையை அடைகின்ற மிகப்பெரிய உண்மையை சொல்லுகின்றவர் யாரா இருக்கிறார்னா, சப்தமில்லாத ஒளியில் பரம சத்தியத்தை அறிந்த சத்குரு. அவர் அருளுகின்ற நாமம் தான் தத்துவமசி, சோகம் என்பதாக பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயரிய மந்திரத்தை உபதேச சத்குருவின் வாயிலாக நாம் அந்த பரமனை உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்முள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாகவே பார்க்கிறோம். அப்ப வெறும் மூச்சு விடுவதால் மட்டும் மனிதன் உயிர் வாழ்ந்து விடுவதில்லை. ஏனெனில் அந்த மூச்சுக்கு ஆதாரமான வேறு ஏதோ ஒன்று நம்முள் இருப்பதால் தான் நம்மால் மூச்சே விட முடிகின்றது என்ற உண்மையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். இதை நம்ம நடைமுறையில பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோம்? இப்ப நம்ம புறத்தில் இயங்குகின்ற மின் விளக்கு, மின்சார விசிறி போன்றவைகள் எல்லாம் எல்லா மின் சாதனங்களும் மின்சாரம் இருப்பதினால்தான் இயங்குகின்றன. அப்ப இந்த மின் விசிறி இருக்கிற இடத்துல நம்ம மின் விளக்கு மாற்றலாம், மின் விளக்கு இருக்கிற இடத்துல மின்சார விசிறியை மாற்றலாம். மாத்தி மாத்தி நம்ம மாற்றினாலும் அதனுடைய பயன்பாடு மின்சாரம் இருந்தால்தான் இயங்கும். அதுபோல இங்கு ஆத்மா இருந்தால்தான் இந்த உடல் இயங்கும். இந்த உடல் வேணா மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கலாம். மனித உடலுக்கு பதிலாக ஒரு மிருகம் உடல் வரலாம், பறவை உடல் வரலாம். ஆனா இந்த உடல் மாறிக்கொண்டே இருந்தாலும் உள்ளே இருக்கிற உயிரானது மாறாமல் இருக்கிறது என்ற மகத்தான உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாகவே இங்கு மகான்கள் சொல்றாங்க. அதை நம்ம நடைமுறையில மின்சார விளக்கோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட, நீங்க மின்சார விளக்குக்கு பதிலாக மின் விசிறி போட்டாலும், மின் விசிறிக்கு பதிலாக மின் விளக்கு போட்டாலும் அதற்கு ஆதாரமாக மின்சாரம் இருப்பதை எப்படி உணர்ந்து கொள்கிறீர்களோ, அது மாதிரி இங்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக ஆத்மா இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இந்த 5வது மந்திரம் நமக்கு ஆழமான உண்மையை சொல்லுது. அப்ப அந்த ஆத்மா எதையும் சார்ந்திருப்பதில்லை. அந்த உடல் உயிரில் நடக்கும் ஒரு மாற்றங்கள் ஆத்மாவை பாதிப்பதும் இல்லை என்பதாகவே நம்ம பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு நம் நேரம் கருதி இந்த 2வது பகுதியில 2வது அத்தியாயத்துல 5 மந்திரங்களோட நான் நிறைவு செய்றேன். நாளைக்கு 6வது மந்திரத்திலிருந்து பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.